பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் அனைவரும் நண்பர்கள் தினம் என்று கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசப்பா உங்களோட பேச விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 15வது அதிகாரம் 14வது வசனம். ஜான் சாப்டர் 15 verse 14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். You are my friends if you will do all that I command you. ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். என்ன அப்படின்னா, நல்ல படிக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கணும். நல்ல ஒரு கேங் கெத்தாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த கெத்தாக இருக்கிற ஒரு கேங்கோட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி தானே? நம்ம நிறைய யோசிப்போம், அவங்க கூட நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், இவங்க கூட நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், ஒரு ஐக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்படுவோம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தையே படைச்ச தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணி கேட்டோம் அப்படின்னா எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து தருவார். அவர் நம்மளுடைய தேவனாக நம்மளோட கூட இருக்கிறார். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னைக்கு விருப்பப்படுறீங்களா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு ஏசப்பாவோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்படுறீங்க, அப்படிதானே? இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் சொல்லி கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், இந்த வேத வசனத்தின்படி சொல்லி கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க கேட்டு கீழ்ப்படிந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாமா? ஏசப்பாவோட நீங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். நீங்க அவர் சொல்லுகிற ஒவ்வொன்றையும் நீங்க கேட்டு கீழ்ப்படிஞ்சு செஞ்சீங்கன்னாலே நீங்க ஏசப்பாவோட ஃப்ரெண்ட் ஆகிடலாம். இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு இந்த வேத வசனத்தில் நிறைய விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதன்படி கேட்டு நீ கீழ்ப்படிந்து நீ செய். நீயும் நானும் ஃப்ரெண்டா இருக்கலாம். நான் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த உலகத்தையே படைச்ச தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து, அவர் நமக்கு ஃப்ரெண்டா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை குறிச்சும் கவலைப்பட அவசியம் இருக்குமா? இல்லவே இல்லை. எல்லா டைமும் அவர் நம்மளோட கூட இருப்பார், நம்மளை பாதுகாப்பார். நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்துலலாம் நம்மளுக்கு ஒரு பலனை தருவார், எப்பொழுதுமே நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஏசப்பாவோட நீங்க ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நீங்க வாழ்ந்து பாருங்க, நீங்களும் ஏசப்பாவோட ஃப்ரெண்ட் ஆகலாம். நம்ம எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, இந்த நாளில் ஆண்டவரே ஏசப்பா, உலகத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை விட ஆண்டவரே ஏசப்பா உங்களோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி அநேகர் இந்த நாளில் ஆண்டவரே ஏசப்பா விருப்பப்படுறாங்க. இந்த வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா என்னோட நீங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, இன்னைக்கு இந்த வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழ, நீங்க சொல்லுகிற வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வாழ தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களோட கூட ஆண்டவரே ஏசப்பா இடைப்படுங்க, பிள்ளைங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இதுக்கப்புறம் ஏசப்பா நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. கவலையே படாதீங்க. வேத வசனத்தின்படி ஏசப்பா சொல்லுகிறபடி கேட்டு கீழ்ப்படிந்து வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஏசப்பா எப்பொழுதும் உங்களோட கூட இருந்து உங்களை கைட் பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.